வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அப்சல்யூட் ரெக்ரெஷன் சாப்டர் 24. லாஸ்ட் சாப்டரில் ஹீரோ சரியாக இன்வெஸ்டிகேட் பண்ணாத ஒரு கேஸை மறுபடியும் அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதா முடிவெடுத்திருப்பான். அந்த கேஸில் பாதிக்கப்பட்டவரை சம்மந்தப்பட்டவனே அடித்து துன்புறுத்தும் போது மறைக்கப்பட்ட உண்மையை வெளியில் சொல்லியிருப்பான். வெளியில் சொன்ன உண்மையை அங்கே இருந்தவங்க யாராச்சும் கேட்டிங்களான்னு அந்த பையன் கேட்டப்போ எல்லாரும் பயந்து எதுவும் சொல்லாமல் இருப்பாங்க. அப்போது அங்கே வந்த ஹீரோ நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோ சொன்னதை கேட்டதும் கோவத்தில் எவன்டாதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். அதுக்கு யார் சொன்னாங்கன்னு கூட தெரியல, அதுக்குள்ள மரியாதை இல்லாமல் பேசுகிற, இதிலே தெரியுது உன்னை எப்படி வளர்த்துருக்காங்கன்னு ஹீரோ சொல்கிறான். அதை கேட்ட அந்த பையன் என்னை மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் எமோஷனில் பேசிட்டேன், தயவு செஞ்சு கோவப்படாதீங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்படி சொல்லுவேன்னு நினச்சியாடா முட்டாள், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு என்ன சாகணும்னு ஆசையா, தேவையில்லாமல் அடுத்தவன் விஷயத்தில் தலையிடுறன்னு கத்துறான். இதை கேட்ட ஹீரோக்கு சுருக்குன்னு கோவம் வருது. போய் 100 ஸ்வாட் டீமனோட பையன்றதுனால பட்ட பகலில் என்ன அராஜகம் வேணாலும் செய்வியா, இந்த இடத்துல 100 ஸ்வாட் டீமன் என்ன அவ்வளோ பவர்ஃபுல்லாக என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பையன் என்னது போய் அவரோட பையனா இன்னும் கேட்கும்போது அடிப்பட்ட பாதிக்கப்பட்ட பையனோட அப்பா செகண்ட் டேங்க் மாஸ்டர் நீங்களான்னு கேட்குறாரு. அப்போது அந்த இடத்துல இருந்த எல்லாரும் செகண்ட் டேங்க் மாஸ்டரா, இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாருன்னு அவங்கக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அந்த பையன் நீங்கள் தான் செகண்ட் டேங்க் மாஸ்டரான்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ கவலைப்படாத, நான் இங்கே நிர்வாணா பெவிலியன் மாஸ்டராக தான் வந்திருக்கேன்னு சொல்கிறான். அப்போது பின்னாடி இருந்த லீஹான் இதுக்கு தான் அவன் இன்னும் கவலைப்படணும்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ ஓ ஆமாலன்னு சொல்கிறான். இதை கேட்ட அந்த பையன் நீங்கள் யாருன்னு தெரியாத காரணத்துக்காக என்னை மன்னிச்சிடுங்க, நான் சின்ன பையன்றதுனால எனக்கு எதுவும் தெரியாமல் உங்ககிட்ட மரியாதை குறைவாக நடந்துக்கிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கன்னு கேட்குறான். அதுக்கு நீ பண்ணுற விஷயத்தெல்லாம் பார்த்தா சின்ன பையன் மாதிரி தெரியலையே ராஜான்னு சொல்கிறான். அதுக்கு இன்னும் தலையை குனிஞ்சு அப்படிலாம் இல்லை, நான் இன்னும் சின்ன பையன்தான், எனக்கு நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறான். இதை பார்த்த ஹீரோ புத்திசாலி தான், எங்கே எப்போ யாருக்கிட்ட தலையை குனியணும்னு தெரிஞ்சு வச்சுருக்கான்னு யோசிக்கிறான். சரி நான் அப்போது கிளம்புறேன்னு நைஸாக நவலை பார்க்குறான் அந்த பையன். அதுக்கு நில்லுப்பா, உன் கூட பேசுகிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு ஏன் கூடையான்னு கேட்குறான் அந்த பையன். ஆமாம், நீ பண்ண அடிதடி பிரச்சனையை மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு ஹீரோ பதில் சொல்கிறான். இதை கேட்டு ஷாக்கான அந்த பையன் நிர்வாணா பெவிலியன் ஆல்ரெடி இந்த பிரச்சனையை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்கிறான். அதுக்கு ஆமாம் நீ சொல்கிறது உண்மைதான், ஆனால் சில காரணங்களுக்காக மொத்த கேஸையும் மறுபடியும் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம். பணத்துக்காக எல்லாரையும் ஏமாத்திருக்க, அடுத்தவங்க பணம் திருட நீ தூண்டுகோலாக இருந்திருக்க, உன்னோட ஃப்ரெண்டை அடித்து சாகிற நிலைமைக்கு கொண்டு போயிருக்க, இது எல்லாத்துக்கும் மேலே பாதிக்கப்பட்ட உன்னோட ஃப்ரெண்டோட அப்பாவை தேடி கண்டுபிடிச்சி அவரையும் அடிச்சிருக்க. நீ செஞ்ச தப்புகள் எல்லாமே கொடூரமானது, இதுக்காக குறைஞ்சபட்சம் 20 வருஷமாவது நீ ஜெயிலில் இருக்கணும்னு சொல்கிறான் ஹீரோ. இதை கேட்டு வேர்த்து விறுவிறுத்து 20 வருஷமா, நான் ஒன்றும் அந்த பையனை தாக்கலையே, 2 பேரும் சும்மா ட்ரெயின் தானே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ நீ மறந்துட்டியா, நீயே உன்னோட வாயாலேயே உண்மையை ஒத்துக்கிட்டியே இப்போ, அதை நான் நிர்வாணா பெவிலியனோட மாஸ்டர் கேட்டேன்னு வேற சொன்னனேன்னு சொல்கிறான். அப்போ தான் அந்த பையனுக்கு நடந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னை நீங்கள் கைது பண்ணால் அதை என்னோட அப்பா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாருன்னு சொல்கிறான். அதுக்கு அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத தம்பி, உன்னோட அப்பாவுக்கு அவரோட பிரச்சனையே சமாளிக்கிறதுக்கு நேரம் பத்தாது, ஏன்னா உன்னோட அப்பாவையும் அரெஸ்ட் பண்ண போகிறோம், நிர்வாணா பெவிலியனோட இன்வெஸ்டிகேஷனில் தலையிட்டதுக்கு காரணமான்னு சொல்கிறான் ஹீரோ. அதுக்கு அந்த பையன் நீ நினச்ச மாதிரிலாம் பண்ணுறதுக்கு என்னோட அப்பா விடுவாருன்னு நினைக்கிறியா, ஜெயிலில் இருந்து வந்த உடனே கண்டிப்பாக உன்னை பழி வாங்குவார், இல்லை ஜெயிலில் வச்சே உன்னை கொன்றுவாருன்னு மிரட்டுறான். இதை கேட்ட ஹீரோ அந்த பையனோட வயிற்றுலே குத்துறான். குத்துன குத்தோட அந்த பையன் அப்படியே மேலே போயிட்டு கீழே வந்து விழுறான். அப்படியே கதி கலங்கிடுச்சு அவனுக்கு. உனக்கு தெரியுமா, நிர்வாணா பெவிலியனோட மாஸ்டரை மிரட்டினது காரணமாக உன்னோட ஜெயில் தண்டனை 20 வருஷத்துலேருந்து இப்போ 30 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறான் ஹீரோ.
அப்படியே கலங்கி போன அந்த பையன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சிறான். அதுக்கு சரி, உன்னோட அப்பாவை பற்றி பேசுனதெல்லாம் இருக்கட்டும், உன்னை மன்னிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அப்போ என்ன சொல்றதுன்னு தெரியாம அந்த பையன் முழிக்கிறான். நீ யாரையாச்சும் மன்னிச்சு விட்டுருக்கியா? இல்லை யாருக்காச்சும் உதவி பண்ணியிருக்கியா? இல்லை. சரி, யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கியா? சரிடா, ஏதாச்சும் கதையாச்சும் சொல்கிறா, நான் கேட்குறேன்னு ஹீரோ சொல்கிறான். அந்த பையனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, வாய் அடைச்சி இருக்கான். என்ன கதை கூட சொல்ல முடியலல? ஏன்னா ஏதாச்சும் முன்ன பின்ன பண்ணியிருந்தா தானடா கதையாச்சும் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட ஒன்றை எதுக்கு நான் மன்னிக்கணும்னு ஹீரோ கேட்குறான். அதுக்கு அழுதுகிட்டே நான் இதுக்கப்புறம் நல்லவனாக இருக்கேன்னு கெஞ்சிறான் அந்த பையன். இதை கேட்டு கோபமான ஹீரோ அந்த பையனோட கன்னத்திலே அரைகிறான். அரைஞ்ச அறையில் ரத்தத்தோட பல்லும் தெரிக்குது. இதை பார்த்து அங்கே இருந்தவங்க ஷாக் ஆகுறாங்க. நீ ஜெயிலிருந்து வந்ததுக்கு அப்புறமா நல்லவனா வாழுன்னு மயங்கின பையனை பார்த்து சொல்கிறான் ஹீரோ. சொன்னதுக்கப்புறமா அவன் கூட இருந்த மற்ற 2 பசங்களை பார்த்து முறைக்கிறான். பயந்து போன அந்த பசங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களுக்கு சொன்னதை தான் செஞ்சோம், ஆமாம் எங்களை விட்டுருங்கன்னு கெஞ்சுறானுங்க. நீங்கள் எல்லா உண்மையும் சொல்லனா அந்த தப்பு பண்ண பையனுக்கு நீங்கள் பலியாட ஆகிடுவீங்கன்னு சொல்கிறான் ஹீரோ. அதை கேட்டதும் நாங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுறோன்னு சரண்டர் ஆகிட்டானுங்க. இவங்களை பெவிலியனுக்கு இழுத்துட்டு வாங்கன்னு ஹீரோ ஆர்டர் பண்ணுறான். அதை கேட்டு அங்கே இருந்த இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர்ஸ் அந்த 3 பசங்களையும் பெவிலியனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்த எல்லாரையும் பார்த்து, இங்கே ஏதாச்சும் அநியாயமாக நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நிர்வாணா பெவிலியனுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. நான் நிர்வாணா பெவிலியன் மாஸ்டராக இருக்கிற வரைக்கும் எந்த வெளி சக்தியும் நிர்வாணா பெவிலியனோட இன்வெஸ்டிகேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விட மாட்டேன்னு சொல்கிறான். அதை கேட்ட எல்லாரும் எதுவும் சொல்லாமல் ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போது அரெஸ்ட் பண்ண பையன் மாதிரி யாராச்சும் அவங்களோட அப்பாவை கூப்பிடுவேன்னு சொல்லி பயம் காட்டினாங்கன்னா அப்போ நானும் என்னோட அப்பாவை கூப்பிட வேண்டியது இருக்கும்னு ஹீரோ காமெடி பண்ணுறான். இதை கேட்ட எல்லாரும் அப்படியே மெதுவாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்த எல்லாரும் வாய் விட்டு சிரிக்கிறாங்க. ஹீரோ அங்கே இருந்த டென்ஷனான மூடை மாற்றிட்டான். அப்போது லீஹான் அந்த பாதிக்கப்பட்ட பையனோட அப்பா கிட்ட போய் செகண்ட் யங் மாஸ்டரோட உதவினால் டிமானிக் ஃபிசிஷியன் உங்கள் பையனுக்கு என்னாச்சுன்றதை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறா. அதுக்கு அவர், நிஜமாவா? நீங்கள் சொல்கிறது உண்மைதானா? அந்த முக்கியமான டாக்டராக என்னோட பையனை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்குறாரு. ஹீரோ, உங்கள் பையனோட உயிர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி உங்கள் பையன் கண்முழிக்கிறத பார்த்தேன், நீங்களும் போய் பாருங்கன்னு சொல்கிறான். இதை கேட்ட அந்த பையனோட அப்பா கண் கலங்கி, ரொம்ப நன்றி செகண்ட் யங் மாஸ்டர், நீங்கள் எங்களுக்கு காட்டின அன்பை நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம்னு சொல்கிறாரு. அப்போது ஹீரோ, என்ன நீங்கள் சொல்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையே டிமானிக் கல்ட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்கீங்க, அப்பேற்பட்ட உங்களை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறது இயற்கை தானேன்னு சொல்கிறான். இதை கேட்ட அவர் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றின்னு திரும்ப திரும்ப அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோ, இல்லை, டிமானிக் கல்ட் சார்பாக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்னு சொல்கிறான். இதோட சாப்டர் 24 முடிவடைகிறது. கடைசியில் ரொம்ப சென்டிமெண்டலாக கொண்டு போயிட்டாங்க போங்க. உங்களுக்கு இந்த சாப்டர் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மிஸ்டிக் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டரில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.